இன்னைக்கு நம்ம லைவ் டெலிகாஸ்டோட 3rd எபிசோட தான் பார்க்க போறோம். நான் உங்க ரம்யஸ்ரீ. வெல்கம் டு மூவிஸ் ட்ரைன். போன எபிசோட்ல ஜெனி எடுத்த டார்க் டேல் ஷோ ஒன்னு ஃப்ளாப் ஆயிடுது. அதனால அந்த ஷோவை பேன் பண்ணணும்ட்டு மக்கள்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால டார்க் டேல் ஷோவையே அந்த சேனல்ல இருந்து எடுத்துடுறாங்க. அதனால ஜெனியும் இன்னொரு ஐடியா பண்றா. லைவா பேய ஷூட் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா பண்றா. இததான் போன எபிசோட்ல பார்த்தோம். நீங்க இன்னும் ஃபர்ஸ்ட் எபிசோடும் செகண்ட் எபிசோடும் பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கோம், மறக்காம போய் பாத்துருங்க. அப்பதான் உங்களுக்கு அடுத்தடுத்த எபிசோட் புரியும். சரி வாங்க 3rd எபிசோட்குள்ள போலாம். அப்ப அவங்க அடுத்த ஷோ பண்றதுக்காக அந்த ப்ராஜெக்ட பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்ப செல்மா ஒரு வீட்டை காமிச்சு, இந்த வீடு ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸ், இந்த வீட்டை ஒரு ஃபேமிலி கம்மியா விலை இருந்ததுனால வாங்கி இருக்காங்க. அப்படியே செல்மா அந்த வீட்டோட கதைக்குள்ள போறா. அந்த வீட்டுல யார் யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு லேடி, அவங்களோட 2 பசங்க. பையனோட பேரு ஸ்ரீ, பொண்ணோட பேரு ஓவியா. அந்த லேடியோட பசங்க ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த லேடி அவங்களோட டைலரிங் ஒர்க்க பாத்துட்டு இருக்காங்க. அப்ப இன்னொரு லேடி அவங்க கொடுத்த துணியை வாங்கறதுக்காக வராங்க. அந்த நேரத்துல பக்கத்துல இருக்க ஒரு சேர் அந்த இடத்துல பறக்குது. அத பார்த்த உடனே அந்த வாங்க வந்த லேடி அப்படியே ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ள இருக்க எல்லா பாத்திரமே தானா கீழே விழுது. அப்ப செல்மா, நான் அந்த வீட்டுக்கு போகும்போது கூட அங்க பக்கத்துல இருந்த லைட்ஸ் எல்லாம் வெடிச்சது. பாவம், அவங்களால அந்த வீட்டை கூட விற்க முடியல. ஏன்னா அந்த வீட்டுல பேய் இருக்கிறதா எல்லாருமே சொல்றாங்க. அதனால வாங்க வரவங்க கூட அந்த வீட்டை வாங்க மாட்டாங்க. அந்த ஊர்ல இருக்கவங்களும் அந்த வீட்டை பேய் வீடுன்னு சொல்றாங்க. இத நான் நேர்லயே போய் விசாரிச்சேன். அப்ப அஸ்வின் செல்மா கிட்ட, இந்த வீட்டுல இவ்ளோ ப்ராப்ளம்னா இந்த வீட்டை வித்துட்டு வேற வீட்டுக்கு ரெண்டுக்கு போயிடலாமேன்னு சொல்றான். அவங்க ஹஸ்பண்ட் இப்ப கூட இல்ல, அவங்க கிட்ட இப்ப ஃபைனான்சியலாவும் ப்ராப்ளம் இருக்கு, அதனால அவங்களால வேற வீட்டுக்கு போக முடியலன்ட்டு சொல்றா. அப்ப செல்மா, நான் இந்த டீடைல்ஸ் எல்லாம் ஆல்ரெடி கரெக்ட் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் எதனா டீடைல் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம நேர்ல போய் பார்த்தாதான் உண்டுன்னு சொல்றா. அப்ப ஜெனி, எனக்கு ஒன்னும் இதுல எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இருக்கா மாதிரி தெரியலையேன்னு சொல்றா. அப்ப கலையும் கண்ணனும் கண்டிப்பா இந்த ஷோ ஹிட் ஆகும், ஏன்னா இதுல பசங்களும் மொத்தமா ஃபேமிலியும் இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த ஷோ ஹிட் ஆகும்னு சொல்றான். அதுவும் இல்லாம மிடில் கிளாஸ் ஃபேமிலி வேற, அத கண்டிப்பாவே ஆடியன்ஸ் விரும்புவாங்க, நம்ம கண்டிப்பா ஆடியன்ஸை கேப்சர் பண்ணிடுவோம்னு சொல்றான். அப்ப அஸ்வினும், ஷூட்டிங் வீடா இருக்கிறதுனால சிசிடிவி கேமராவெல்லாம் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஈஸியா பண்ணிடலான்ட்டு சொல்றான். அப்ப சலீமும், எடிட்டிங் ஈஸியா இருக்கும், வீட்டு வெளியில வச்சு செம்மையா பண்ணிடலான்ட்டு சொல்றான். அதுக்கு ஜெனிஃபர், எனக்கு என்னமோ இது காஞ்சூரிங், ஹாலிவுட், கொரியன் மூவிஸ் மாதிரி இருக்குன்ட்டு சொல்றா. அப்ப கலையும், ஆமா நீ சொல்ற மாதிரிதான் இருக்கு, இது கண்டிப்பா ஓகேவாகும் சொல்றா. அதுக்கு ஜெனிஃபரும் ஓகேன்னு சொல்றா. அப்ப பேய் இருக்க வீட்டை காமிக்கிறாங்க. அதுல அந்த லேடி அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அவங்க பையன் யாரு கூட விளையாடிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அந்த லேடியும் அவங்க பையனை கூட்டிட்டு போயிட்டு தூங்க வைக்கிறாங்க. அப்ப அவங்க பசங்களெல்லாம் தூங்க வச்சுட்டு வரும்போது பக்கத்துல இருக்க ஒரு பொம்மை சேர் ஆடுது. அப்ப அதை பார்த்துட்டு அவங்க பின்னாடி போறாங்க. அப்ப அவங்கள யாரோ அந்த இடத்துல தூக்குற மாதிரி காமிக்கிறாங்க. அப்புறம் ஜெனிஃபர் அவங்களோட எம்டிய மீட் பண்றா. அந்த இடத்துல ஓல்காவும் மைக்கும் கூட இருக்காங்க. அப்ப ஜெனிஃபர் அவங்க எம்டி கிட்ட பேசுறா. பேய லைவா காமிக்க போறோம் அப்படின்ட்டு சொல்றா. அதுக்கு எம்டி திருப்பியும் பேயான்னு கேக்குறான். ஆல்ரெடி டார்க் டேல்ஸும் ஃப்ளாப் ஆயிடுச்சு, இப்ப திருப்பியும் நீங்க எப்படி இந்த ஆரரியை எடுத்துட்டு வரீங்கன்னு கேக்குறான். அப்ப மைக் எம்டி கிட்ட, நீங்க ஆல்ரெடி டார்க் டேல் ஷோவை எடுத்துட்டீங்க, அதுக்கு பதிலா இப்ப போட்டிருக்க ஷோ அந்த அளவுக்கு நல்லா ஒன்னும் ஓடலையே, நீங்க ஒரே 1 மணி நேரம் எங்களுக்கு இது ஸ்பெஷல் ஷோவா கொடுத்தா கூட போதும்ட்டு சொல்றான். இந்த ஷோ கண்டிப்பா மக்கள் கிட்ட ரீச் ஆகும்னு சொல்றான். அப்ப ஜெனிஃபரும், கண்டிப்பா மக்கள் இந்த ஷோவை விரும்புவாங்க, லைவ் டெலிகாஸ்ட்ல ஒவ்வொருத்தவங்களும் அவங்க வீட்லயே இருந்து பேய பாப்பாங்க, எங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்கன்ட்டு சொல்றா. அதுக்கு எம்டியும், சரி உங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் சொல்றாரு. அப்ப ஜெனிஃபர், செல்மா, ஓல்கா இவங்க 3 பேரும் அந்த பேய் இருக்க வீட்டுக்கு போறாங்க. அப்ப ஜெனிஃபரை தவிர இவங்க 2 பேருமே, இந்த வீடு கண்டிப்பா செம்மையா இருக்கு, நம்ம ஷூட்டுக்கு கண்டிப்பா நல்லாவே இருக்கும்ட்டு சொல்றாங்க. ஆனா ஜெனிஃபருக்கு எல்லா பேய் படத்திலுமே இந்த மாதிரி வீட்டை தான் காமிக்கிறாங்கன்ற ஒரு நினைப்பு இருக்கு. அப்புறம் அவங்க 3 பேரும் உள்ளேயும் போறாங்க. அப்ப ஜெனிஃபர் அந்த லேடி கிட்ட, நீங்க இந்த வீட்ல இருந்து வெளியே போக ட்ரை பண்ணீங்களான்ட்டு கேக்குறா. அதுக்கு அந்த லேடியும், நாங்க நிறைய வாட்டியே ட்ரை பண்ணிருக்கோம், அப்படிதான் ஒரு வாட்டி, அப்ப நாங்க கிளம்பி எல்லா ட்ரெஸ்ஸையும் பேக் பண்ணி போகும்போது வெளியில வாசப்படி வரைக்கும் நானும் என் பொண்ணும் வந்துட்டோம், ஆனா என் பையன் என் கூட தான் இருந்தா எப்படி மேல போனானே தெரியலன்ட்டு சொல்றாங்க. அப்ப நானும் என் பொண்ணும் உள்ள போகலான்ட்டு பார்த்தா அந்த கதவும் லாக் ஆயிடுச்சு. அப்ப நான் இதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு வெளியவே போக மாட்டேன், முயற்சி பண்ண மாட்டேன். அப்பதான்
அந்த டோரே ஓபன் ஆச்சுன்னு சொல்றா. அப்ப அந்த லேடி ஜெனி கிட்ட என் பொண்ணும் டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு வரா, அப்பெல்லாம் அந்த பேய் எதுவும் பண்றது இல்ல, ஆனா இதுவே நாங்க இந்த வீட்டை விட்டு வெளியில போகணும்னு முயற்சி பண்ணா மட்டும் அந்த பேய் எங்களை விடுறதே இல்லன்ட்டு சொல்றா. அப்ப ஜெனி உங்க பொண்ணு ஸ்கூல் விட்டு வந்த உடனே ப்ரமோ ஷூட் பண்ணலான்ட்டு சொல்றா. அப்ப ஓல்கா இன்னைக்குதான் நாமளே இவங்கள மீட் பண்ணோம், அதுக்குள்ளே ப்ரோமோவான்னு கேக்குறா. அதுக்கு ஜெனிஃபர் அதெல்லாம் எனக்கு தெரியாது, உடனே எல்லாருக்கும் கால் பண்ணி வர சொல்லுன்னு சொல்றா. அதுக்கு அந்த லேடி இன்னைக்கே ஷூட் பண்ண போறீங்களான்ட்டு கேக்குறா. அப்போ நீங்க ஷூட் எடுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு எவ்வளவு பைசா தருவீங்கன்ட்டு கேக்குறா. அதுக்கு செல்மா இது ஜஸ்ட் ஒரு ப்ரோமோ மாதிரி தான், அதாவது ஒரு ஆட் மாதிரி, ப்ராப்பர் ஷூட் அப்புறமா தான் எடுப்போம்ட்டு சொல்றா. அதுக்கு அந்த லேடி எப்படியா இருந்தாலும் நீங்க கேமராவை உள்ள கொண்டு வந்துருவீங்க, அதனால காசு கொடுத்துட்டு எடுங்கன்ட்டு சொல்றா. அதுக்கு செல்மா எவ்வளோன்ட்டு கேட்க அந்த லேடி 10 லட்சம் கொடுங்கன்ட்டு கேக்குறா. அதுக்கு செல்மாவும் ஓல்காவும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. 10 லட்சம் ரொம்பவே ஜாஸ்தின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த லேடி கண்டிப்பா நீங்க இதெல்லாம் டிவில போடுவீங்க, அதுக்கப்புறம் யார் இந்த வீட்டை வந்து வாங்குவாங்க, வாங்க வரவங்களையும் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் பேய் இருக்குன்னு சொல்லி துரத்தி விட்டுடுறாங்க, அதுக்கப்புறம் நானும் எங்க பசங்களும் என்ன பண்ணுவோம்ட்டு கேக்குறா. அப்போ நீங்க 10 லட்சம் கொடுத்தா இங்க ஷூட் எடுங்க, இல்லனா நீங்க வேற வீட்டை பாத்துக்கோங்கன்னு சொல்றா. அப்ப செல்மாவும் ஓல்காவும் ஜெனி கிட்ட அவங்க அநியாயத்துக்கு 10 லட்சம் கேக்குறாங்க, நம்ம எப்படி தர முடியும்ட்டு கேக்குறா. நம்ம கம்பெனில அதெல்லாம் கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டாங்க. அதுக்கு ஜெனி நீங்க தானே இந்த வீட்டை சூஸ் பண்ணீங்க, கண்டிப்பா இந்த வீட்டுல தான் ஷூட்டை எடுக்கிறோம்ட்டு சொல்றா. அதுக்கு செல்மா ஆரம்பத்துல நீயும் இந்த வீட்டை வேணாம் தானே சொன்ன, இப்ப ஏன் ஒத்துக்கிட்டேன்ட்டு கேக்குறா. அதுக்கு ஜெனி நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நீங்க தானே சூஸ் பண்ணீங்க, கண்டிப்பா இந்த வீட்டுல தான் ஷூட்டை எடுக்கிறோம், அதனால நீங்க தான் ஆபீஸ்ல பேசி எப்படியாவது இந்த இடத்துல ஷூட் எடுக்க விடணும்னு சொல்றா. அப்புறம் மைக்கும் ஓல்காவும் எம்டி கிட்ட பேசுறாங்க. இந்த மாதிரி அந்த இடத்துல ஷூட் பண்ணணும்னா எங்களுக்கு 10 லட்சம் தேவைப்படுது, நீங்க தான் எப்படியாவது ஆபீஸ்ல பேசி வாங்கி தரணும்ட்டு சொல்றாங்க. அதுக்கு அந்த எம்டி மினிமம் ஆபீஸ்ல 1 லேக் தான் தருவாங்க, 10 லட்சம்லாம் சான்ஸே இல்லன்ட்டு சொல்றான். அதுக்கு மைக் இந்த 10 லட்சம் ரூபாய்க்கு எதனா ஆப்ஷன் இருக்கான்ட்டு கேக்குறான். கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு, நான் பர்சனல் மணியா தான் உங்களுக்கு 10 லேக் தர முடியும், அந்த 10 லட்சம் ரூபாய்க்கு அந்த வீட்டை என் பேர்ல எழுதி வைக்கணும்ட்டு சொல்றான், வேணும்னா உங்களுக்கு 1 லேக் ஆபீஸ்ல கேட்டு வேணா வாங்கி தரணும் சொல்றான். அதுக்கு ஓல்கா நீங்க சீரியஸாவா பேசுறீங்க, அந்த வீட்டுல பேய் இருக்குன்ட்டு சொல்றா. அதுக்கு அந்த எம்டி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ட்டு சொல்றான். உடனே அந்த லேடி வீட்டுக்கும் வராங்க, 1 லேக் அட்வான்ஸும் கொடுத்துடுறாங்க, பேலன்ஸை ஷூட் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்துடணும்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் அவங்க ப்ரமோவையும் ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்க ஷூட் எடுக்கலான்ட்டு இருக்கும்போது அந்த பையனுக்கு மறதி இருக்கு, அதாவது அவனுக்கு கண்ணு தெரியும் ஆனா யாரையுமே ஞாபகம் வச்சுக்க மாட்டான். இப்ப அவங்க அம்மாவையும் அக்காவையும் கூட தொட்டு பார்த்து தான் கண்டுபிடிப்பான். அப்ப அந்த பையன் சேகரோட கையில இருக்க தாயத்தை உத்து பார்த்துட்டு இருக்கான். சேகரையும் முறைச்சு முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்ப சேகர் அந்த பையனை பார்த்து சிரிக்கிறான், ஆனா அந்த பையன் அப்ப இன்னமும் முறைச்சு முறைச்சே தான் பார்த்துட்டு இருக்கான். அப்ப சேகர் கொஞ்சமாவது சிரிடான்ட்டு சொல்றான். அப்புறம் அவங்க ப்ரமோவையும் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப அந்த லேடி அவங்க பேரு செண்பகனும் அவங்க பொண்ணு என்னோட பேரு ஓவியான்னு சொல்றா. அப்ப அந்த பையன் அவனோட பேரை சொல்ல வரும்போது ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறான். இது எல்லாமே லைவ்ல ஓடிட்டு இருக்கு, சோசியல் மீடியாவிலயும் இந்த ஷோ நல்லாவே ரீச் ஆயிடுச்சு. அப்புறம் சேகர் அந்த வீட்ல ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இறக்கி வச்சிட்டு இருக்கான். அப்ப ஜெனிஃபர் என்னடா ஒரு லாரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன்ட்டு கேக்குறா. அதுக்கு அவன் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அடிக்கி முடிச்ச உடனே பாரு இதுவே பத்தாதுன்னு சொல்றான். அப்ப அந்த நேரத்துல மைக்கும் அங்க வராரு. அப்ப ஜெனிஃபர் மைக் கிட்ட நிஜமாவே ராம் இந்த வீட்டை வாங்கிட்டானான்னு கேக்குறா. அதுக்கு மைக் ஆமான்ட்டு சொல்றாரு. அப்போ மைக் எல்லாமே ரெடி ஆயிடுச்சான்ட்டு கேக்குறாரு. நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம்னா பேயும் அந்த நேரத்துல வந்தா எல்லாமே கரெக்டா இருக்கும்ட்டு சொல்றாரு. கண்டிப்பா வரும்ட்டு சொல்றா. அப்ப ஜெனிஃபர் செல்மா கிட்ட பிகில் சத்யாக்கு கால் பண்ணுன்னு சொல்றா. அப்ப அவங்க கிட்ட ஒருத்தன் நடிக்கிறதுக்கு சான்ஸ் கேட்டுட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துல பிரேம்ஜிய காமிக்கிறாங்க. அவரு காஃபி ஷாப்ல ஒருத்தர் கிட்ட போன் பேசிட்டு இருக்காரு. அவர் பேரு தான் இதுல பிஆர்ஓ பிகிலு. ஒருத்தர் வந்து ரொம்ப நேரமாவே கெஞ்சிட்டு இருக்காரு. சினிமால நடிக்கிறதுக்காக நான் கூத்தாடுற தியேட்டருக்கு எல்லாம் போயிட்டேன், நான் இது வரைக்கும் 30 செகண்டுக்கு மேல ஸ்கிரீன்லயே வரல, இந்த 30 செகண்ட் வரதுக்கே எனக்கு 3 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு பிகிலு சினிமால வர்றது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா, 30 செகண்டுக்கே கெஞ்சிட்டு இருக்கான், அவன் காசு கொடுத்து அந்த 30 செகண்டே நடிச்சிட்டு இருக்கான், ஆனா நீ எனக்கு ஒரு கோல்ட் காஃபியை கொடுத்து என்ன கரெக்ட் பண்ணிடலான்ட்டு பாக்குறியான்னு கேக்குறான். அப்போ பேசிட்டு இருக்கும் போது செல்மா கிட்ட இருந்து போன் வருது. எனக்கு புதுசா நடிக்கிறதுக்கு ஒரு 2 ஆர்டிஸ்ட் வேணும்னு சொல்றா. ஒரு மேல் ஒரு ஃபீமேல் வேணும், இன்னைக்கே நீங்க கூட்டிட்டு வர முடியுமான்னு கேக்குறா. நான் இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கேனே மேடம். அதுக்கு பிகிலும் சரி ஓகே இட்டுட்டு வர
வரேன்ட்டு சொல்றான். அப்புறம் கண்ணன் ஜெனிஃபர் கிட்ட என்ன நீ ஆர்டிஸ்ட் எல்லாம் வர வச்சிருக்க போல இருக்குன்னு கேக்குறான். அதுக்கு ஜெனிஃபர் அப்போ லைவ்ல இருக்கும் போது திடீர்னு பேய் வரலனா என்ன பண்றது, அதனாலதான் ஒரு பேக்கப்புக்காக பண்ணேன்னு சொல்றா. அப்ப கண்ணன் ஆர்டிஸ்ட வச்சு பழைய மாதிரி ஏமாத்த போறோமான்னு கேக்குறான். பேயே இல்லாம பேய் வர மாதிரி காமிக்க போறியான்னு கேக்குறான். அதுக்கு ஜெனிஃபர் நம்ம ஒண்ணு ஏமாத்தல, ஷோவை இன்ட்ரெஸ்ட் ஆக்குறோம்னு சொல்றா. அப்ப கண்ணன் ஜெனிஃபர் கிட்ட எப்ப பார்த்தாலும் இன்ட்ரெஸ்டிங் சொல்லிதான் போன இது பிளாப் ஆயிடுச்சு, மறுபடியும் எதனா பண்ணி எதனா ஆயிட போகுதுன்னு சொல்றான். அதுக்கு ஜெனிஃபர் அதெல்லாம் எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. அதுக்கு இவனும் நீ திருந்தவே மாட்டேன்ட்டு புலம்பிட்டு போறான். அப்ப சேகர் செல்மா கிட்ட வீட்டுல அந்த குட்டி பையன் இருக்கானே அந்த பையனுக்கு ஏதோ நோய் இருக்குன்னு அது என்ன நோயின்னு கேக்குறான். அதுக்கு செல்மா ஏதோ வாயில நுழையாத பேரெல்லாம் சொல்றா. அதை கேட்ட உடனே சேகர் கன்ஃபியூஸ் ஆயிடுறான். அதுக்கு சேகர் அந்த பையனுக்கு மூஞ்சி தெரியாதுன்னு தானே சொன்னேன். அதுக்கு செல்மா இல்ல அந்த பையனுக்கு மூஞ்சி தெரியாதுன்னு நான் சொல்லல, அந்த பையன் அப்பப்போ எல்லாத்தையும் மறந்துடுவான், ஞாபகம் வச்சுக்க மாட்டான்ட்டு சொல்றா. அதுக்கு சேகர் அந்த வாய்ப்பே இல்லன்ட்டு சொல்றான். அப்போ சேகர் ஒரு பிளாஷ்பேக்க சொல்றான். பிளாஷ்பேக்ல சேகர் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அந்த பையன் வரான். அப்ப அந்த பையன் சேகர் கிட்ட அந்த பையன் ஒரு விரலை காட்டுறான். அதுக்கு சேகர் என்ன ஒண்ணுக்காடா இந்த பக்கம் போடான்ட்டு சொல்றான். அதுக்கு அந்த பையன் என்ன பண்றான், கழுத்துல கைய வச்சு வெட்டுற மாதிரி காமிக்கிறான். உடனே சேகருக்கு அள்ளு விட்டுடுது. அப்படியே திரும்பிட்டு ஓரமா ஒதுங்கி போயிடுறான். அதே மாதிரி ரெண்டாவது வாட்டியும் அவன் ஒரு வேலையா படிக்கட்டுல ஏறலான்னு பாக்கும்போது அந்த பையன் அங்க வரான். அப்போ சேகர் அந்த பையனை சாப்பிட்டியான்னு கேக்குறான். அதுக்கு அந்த பையன் திருப்பியும் அதே மாதிரி பண்ண. அதுக்கு சேகர் என்னடா உன்னை சாப்பிட்டியான்னு தான் நான் கேட்டேன், அதுக்கேண்டா திருப்பியும் அப்படி பண்றேன்ட்டு கேட்டு மேல திபுன்னு ஓடிடுறான். அப்ப சேகர் செல்மா கிட்ட அந்த சின்ன பையன் தான் பேயின்னு சொல்றான். அதுக்கு செல்மா அது அவனோட மேனரிசமா கூட இருக்கலாம்லன்னு சொல்றா. அதுக்கு சேகர் எந்த பையன் இப்படி கைய வச்சு வெட்டுற மாதிரி ஆன்ட்டு சொல்றான். அவனுக்கு நீ சொல்ற மாதிரி பிரகாஷ்ராஜ் ஆனந்த்ராஜ் வியாதியெல்லாம் இல்ல, அவன் தான் கன்ஃபார்மா பேயின்னு சொல்றான். அதுக்கு செல்மா என்ன சொல்றா, உனக்கு ஸ்கிரிப்ட்ல எதனா சேஞ்ச் வேணும்னா கண்ணன் கிட்ட போய் கேட்க வேண்டியது தானடான்னு சொல்றா. செல்மாவும் அதை நம்பாத அங்க இருந்து போயிடுறா. அப்ப அஸ்வின் அங்க வர சேகர் அஸ்வினை புடிச்சு டே இந்த வீட்டுல ஒரு குட்டி பையன் இருக்கானே அவன் உன்கிட்ட வந்து எதனா ஆக்ஷன் பண்றான்ட்டு கேக்குறான். அதுக்கு அவன் என்ன ஆக்ஷன் பண்றான்ட்டு கேக்குறான். அதுக்கு சேகர் கழுத்துல கைய வச்சு வெட்டுற மாதிரி காமிக்கிறான்டான்னு சொல்றான். அதுக்கு அஸ்வின் அந்த குட்டி பையனுக்கு கூட உன்னை பத்தி தெரிஞ்சிருக்குடா, நீ வேலை செய்யாம ஓபி அடிக்கிறேன்ட்டு ஒரே ப்ராப்பர்ட்டி அங்கங்க எடுத்து வச்சா அந்த பையன் கண்டுபிடிச்சிட்டான் போல இருக்கு, நீ வேலை செய்யாம சுத்திட்டு இருக்கிறதன்னு சொல்றான். அதனாலதான்டா அந்த பையன் அப்படி பண்ணிருக்கிறான்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். அப்புறம் பிகிலும் ஜெனிஃபரை பார்க்க வரான். அவன் கூட இட்டுட்டு வந்த ஆளை ஜெனிஃபர் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றான். அப்ப இவங்க ரெண்டு பேருக்கு என்ன ரோல்னு கேக்குறான். அதுக்கு ஜெனிஃபர் பேய் ரோல்னு சொல்றா. அதுக்கு பிகில் கூட்டிட்டு வந்த ஆளு என் மூஞ்சே தெரியாத நான் எப்படி சார் நடிப்பேன்னு சொல்றான். அதுக்கு பிகில் அதெல்லாம் பாத்துக்கலாம்டா அப்படின்னு சொல்றான். முதல்ல போய் சாப்பிடுங்கன்னு சொல்றா. நீங்க கூட்டிட்டு வந்த ஆளுங்களுக்கு பேமெண்ட் வந்துடணும் சொல்றா. அப்ப சேகர் அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது கலை திருப்பதி லட்டை சேகர் கிட்ட குடுக்கறா. அதுக்கு சேகர் அந்த லட்டை சாப்பிட்டுட்டு பசங்க கிட்ட கொடுத்து இதை எல்லார்கிட்டயும் கொடுத்துருங்கடான்னு சொல்றான். கலை வேற எதுவும் இல்லையான்னு கேக்குறா. அதுக்கு சேகர் நான் எச்ச பண்ணிட்டேனே லட்டைன்னு சொல்றான். மிச்ச லட்டையும் அவங்க கிட்ட கொடுத்து எல்லாருக்கும் கொடுக்க சொல்லி கொடுத்துட்டேனேன்னு சொல்றா. நான் வேற ஏதோ சொன்னா நீ வேற ஏதோ பண்றியே பைத்திய மாட்டோம்னு சொல்றா. அப்ப சேகரும் கலையும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பையன் அங்க வரான். வந்துட்டு திருப்பியும் அதே மாதிரி கைய வச்சு சேகர் கிட்ட பண்றான். அத பார்த்த சேகர் கலையோட கழுத்தை திருப்பி நீ அத பாத்தியான்னு கேக்குறான். அதுக்கு சேகர் நீ இப்ப பண்ணிய அந்த மாதிரி ஒன்ஸ் மோர் பண்றான்னு சொல்லி கெஞ்சறான். அப்ப கலை கிட்டயும் சொல்றான், இவன் தான் பேய், கடைசியில நீங்க எல்லாரும் முக வாங்க போறீங்கன்னு சொல்றான். நான் எல்லார்கிட்டயும் சொன்னேன் ஆனா யாரும் நம்ப மாட்டீங்க. உடனே கலையும் அங்க இருந்து கோச்சிட்டு போயிடுறா. அப்போ அரவிந்த் அங்க வரான். அப்ப ஜெனிஃபர் 4 பேஜுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருக்கா, அதை போய் படின்னு சொல்றா. அதுக்கு அரவிந்தும் நான் தான் இந்த ஷோ ஃபுல்லா இருப்பேன் போல இருக்குன்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷமா போறான். அப்ப ஜெனிஃபர் அஸ்வின் கிட்ட எல்லாத்தையுமே சிங்கிள் ஷாட்ல எடுக்கணும், எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வையின்னு சொல்றா. இன்னைக்கு ஒரு ரிகர்சலையும் பாத்துலான்ட்டு சொல்றா. அப்ப அவங்க ரிகர்சல் பார்க்கும்போது எல்லாமே கரெக்டா தான் போயிட்டு இருந்தது, அவங்களும் எல்லாமே கரெக்டா தான் பண்ணிட்டு வந்தாங்க. அப்போ பிகில் கூட்டிட்டு வந்த ஆள் மட்டும் பேய் மாதிரி வேகமா வாடானா ஆமா மாதிரி பொறுமையா வந்துட்டு இருக்கான். அதுக்கு ஜெனிஃபர் டே என்னடா பண்றேன்ட்டு கேக்குறா. அதுக்கு அவன் ஃபேஸ் ரெஜிஸ்டர் ஆகணும்னு சொல்றான். அப்போ ஜெனிஃபர் டே இது சினிமா இல்லடா இது லைவ் ஷோடான்ட்டு சொல்றா. திருப்பியும் டேக் எடுக்கிறாங்க, ஆனா அவன் திருப்பியும் சொதப்பலாக்குறான். அதே மாதிரி ஒரு 35 டேக் போய்
போயிடுது. 35ல இருந்து அப்படியே 67வும் போயிடுது. அப்புறம் ஜெனிஃபரும் தனியா கூப்பிட்டு இந்த மாதிரி தாண்டா பண்ணணும்னு சொல்றா. அப்ப அவளுக்கு காஃபி எடுத்துட்டு வரவன பயப்படுத்தவும் சொல்றா. ஆனா அவன் போயிட்டு காமெடி பண்ணிட்டு வரான். அதனால ஜெனிஃபர் கடுப்பாயி இன்னைக்கு ஷூட் பேக்கப்னு சொல்லிடுறா. அப்ப ஜெனிஃபர் வீட்டை விட்டு கிளம்பும் போது அந்த லேடி கிட்ட நாளைக்கு கண்டிப்பா லைவ் போறோம்னு சொல்றா. அதுக்கு அந்த லேடி நீங்களா இருக்கும் போது கொஞ்சம் தைரியமா இருந்துச்சு, அதுக்கு ஜெனிஃபர் வெளில ஒரு வேன் இருக்கும், அப்படி இல்லைன்னா 2 செக்யூரிட்டி வெளியில நின்னுட்டு இருப்பாங்கன்ட்டு சொல்றா. அப்போ ஜெனிஃபர் அந்த குட்டி பையனுக்கு பாய் சொல்லும் போது அந்த குட்டி பையன் அவங்க அம்மா பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறான். அப்புறம் ஜெனிஃபரும் அங்க இருந்து கிளம்பிடுறா. அப்புறம் வீட்டுக்குள்ள எல்லா லைட்டுமே நின்னு எரியுது. அப்ப வீட்டுக்குள்ள இருந்து அந்த வேனுக்குள்ள ஏதோ ஒண்ணு வரா மாதிரி காமிக்கிறாங்க. அப்ப அந்த வேன்ல இருக்க எல்லா மானிட்டருமே தானா ஆன் ஆகுது. அப்படியே அங்க ஒரு உருவம் இருக்கா மாதிரி காமிச்சு இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். நான் உங்க ரம்யஸ்ரீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.